questions எல்லாமே நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். What are the most promising market for my product? நான் என்னோட பொருளை எந்த கண்ட்ரிக்கு நான் அனுப்பட்டும், எந்த கண்ட்ரில எனக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஏன்னா ஜென்ரலா இங்க வரவங்க கிட்டயும் நாங்க அதுதான் கேட்கிறோம். அவங்க அதுதான் கேட்பாங்க எங்க கிட்ட. அண்ட் wherever we are going for the meeting, those who are coming for the meeting, they will ask, these are the general question they ask us, which is the most promising market for their product. And அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த மார்க்கெட்ல வாட் இஸ் த கஸ்டம்ஸ் டாரிஃப் அப்படின்றது கேட்பாங்க. அண்ட் வாட் ஆர் த டாக்குமெண்டேஷன் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்றதும் கேட்பாங்க. அண்ட் அதையும் தாண்டி அந்த கண்ட்ரில யாரெல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த கம்பெனி எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதையும் கேட்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஜென்ரல் கொஸ்டின்ஸ் விச் we are getting from the new entrepreneurs. So we are going through with the website. I'll tell you how to address all these questions. And அந்த கொஸ்டின்ஸை அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது இந்த ஒரு 4-5 பாயிண்ட் ஞாபகம் வச்சு அவங்க கிட்ட கேளுங்க. அப்படி அவங்கனால பண்ண முடியலனாலும் நம்ம டிஐசி சைட்ல இருந்து we can help them to select the product. பிகாஸ் அவங்க ப்ராடக்ட் ஒண்ணு செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அது எந்த செக்டாரு, அதோட ஸ்பெசிபிகேஷன் என்ன, அதோட பர்பஸ் ஆஃப் அது எண்ட் யூசரோட பர்பஸ் என்ன, எண்ட் யூசர் யாரு, அந்த ப்ராடக்டோட பர்பஸ் என்ன அப்படின்ற விஷயம் எதுவுமே அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு பொருள் எடுத்து இதை நான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு அனுப்பணும், எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறது மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. வேறஸ் அவங்க கிட்ட நீங்க சொல்ல வேண்டியது they have to understand the product very well. அந்த ப்ராடக்டோட ஸ்பெசிபிகேஷன்ல இருந்து என்ன மாதிரியான ரேஷியோஸ், என்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸோ இல்ல என்னெல்லாம் பெஸ்டிசைட்ஸோ யூஸ் பண்ணிருக்காங்க இன்கேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டோ இல்ல ஃபுட் ஐட்டமோ இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டோட எல்லா விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட சொல்லி அந்த விஷயத்த புரிஞ்சுக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் செலெக்ஷன், அந்த ப்ராடக்ட் செலெக்ஷன்ல ரொம்ப ஸ்பெசிபிகேஷன், அதோட காஸ்ட் என்ன அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இடத்துல பீயிங் அ மேனுஃபேக்சரர் கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பொருளோட தன்மை கண்டிப்பா தெரியும். பட் பீயிங் அ மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர், they may not be knowing what is the specification. So whereas you have to tell them to understand the product very well. And அவங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க், நல்ல பெரிய நெட்வொர்க் இருக்கணும். அவங்க கிட்ட ப்ரொக்யூர் பண்றதுக்கு they should have at least ஒரு 7-8 பேர் அவங்க கையில இருக்கணும். அப்பதான் அவங்கனால ஒரு காம்படிட்டிவ் ரேட் நம்மளோட பையருக்கு கொடுக்க முடியும். ஸோ அவங்க கிட்ட இந்த நெட்வொர்க்கிங், ப்ராடக்ட் செலெக்ஷன் அண்ட் செக்டார் ஸ்பெசிபிகேஷன் இது எல்லாத்தையும் அவங்கள நல்லா புரிஞ்சுக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ். இந்த லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் நேத்து மிஸ்டர் சிவராமன் ஆல்சோ ஹேஸ் டேக்கன் அப் ரிகார்டிங் த லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டச் அப் ஆன் மச் ஆன் தட். ஸோ அவங்களுக்கு லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் நத்திங் பட் அந்த ஆர்சிஎம்சி எடுக்கணும் அண்ட் ஏதாவது டெஸ்ட் சர்டிபிகேட் எடுக்கணும் ஃபுட் ஐட்டத்துக்கு அப்படின்னா அவங்க அப்ரோச் பண்ண வேண்டிய ஏஜென்சி அந்த இசிஜிசி. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த, அந்த லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்த அவங்கள தெரிஞ்சுக்க சொல்லுங்க. ரெண்டாவது அந்த பொருளை ஒருத்தவங்க கேக்குறாங்க, ஒரு பையர் கேக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள, எவ்வளவு நாளுக்குள்ள, எவ்வளவு மாசத்துக்குள்ள இல்ல வாரத்துக்குள்ளயோ அந்த பொருளை அவங்க நல்லா சப்ளை பண்ண முடியும்ன்றது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். நான் எனக்கு வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்து சொல்றேன்றதெல்லாம் இல்ல. நான் ஒரு பொருளை நான் செலக்ட் பண்ணிட்டேன், என்னோட லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா அந்த பொருள் இது நான் ஒரு கோகோனட்டாவே இருந்தாலுமே இவ்வளோ டன் என்னால சப்ளை பண்ண முடியும். என்கிட்ட ஃபார்மிங்கே இல்லைனாலுமே நான் மிடில் மேனாவே இருந்து கூட என்னால இத்தனை டன் என்னால நான் சப்ளை பண்ண முடியும், இத்தனை வெரைட்டில என்னால சப்ளை பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். அண்ட் தே ஷுட் ஹாவ் த டைம் லைன் வித் தெம். அந்த இது அவங்கள ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொல்லுங்க. அண்ட் தென் பேமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் பேக்கேஜிங்கை பத்தியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐ திங்க் நாளைக்கு அந்த பேக்கேஜிங் லாஜிஸ்டிக் பத்தி எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் நாட் டச் அப் ஆன் தட். பட் இந்த விஷயத்தையும் அவங்களை தெரிஞ்சுக்க சொல்லுங்க. அண்ட் பேமெண்ட் டேர்ம்ஸ் being a new entrepreneur, we always tell them don't go for a credit அப்படின்றதுதான் ஜென்ரலாவே நாங்க சொல்லுவோம். அண்ட் being an exporter of agricultural product, இன்டர்நேஷனலி பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டுக்கு மோஸ்ட்லி லைக் ஏஜென்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. அங்க இங்க எப்படி ஏஜென்ட் எல்லாம் இருக்காங்களோ இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டுக்கு அங்கேயும் அதே மாதிரி இன்டர்நேஷனலி அந்த மாதிரியான ஆளுங்கள் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. ஸோ அவங்களதான் நம்ம ரீச் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்மளோட எண்ட் யூசர்ஸையோ இல்ல நடுவுல இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸையோ, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோகோனட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த மாதிரியான ஒரு 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 டிபார்ட்மெண்ட் ஸ்டோரையும் நம்மளால ரீச் பண்ண முடியலனாலும் we could able to reach that agent.
அந்த ஏஜென்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நார்மலா எல்லாம் கிரெடிட் கேட்பாங்க. Whereas a new exporter should not accept for any kind of a credit because it's really very risky. They should not go for it. எவ்வளோ டிலே ஆனாலும் பரவாயில்ல, கிரெடிட்டுங்கிற பேரே இல்லாம அட்வான்ஸ்ல வாங்க முடிஞ்சா மட்டும்தான் அவங்க எக்ஸ்போர்ட் ப்ராசஸே பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு உங்களை தேடி யாரு வராங்களோ அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இந்த சேல்ஸ்ல இந்த டைம்லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேமெண்ட் டேர்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் பேக்கேஜ் ஆல்சோ இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஷயத்தையும் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொல்லுங்க. அடுத்தது எக்ஸிகியூஷன். அதுக்கப்புறம் ட்ரேட் ஃபைனான்ஸா இல்ல அவங்களோட ஃபைனான்ஸையே போட்டு பண்ண போறாங்களா, ஃப்ரைட், கஸ்டம்ஸ்ல வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்களோட டியூட்டி டிராபேக் கிடைக்கணும், ஐஜிஎஸ்டி எல்லாம் திருப்பி நமக்கு கிடைக்கணும்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் தேவைப்படும். ஸோ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபைனான்ஸ் அவங்களே பண்ண போறாங்களான்னு பாருங்க. ஃப்ரைட் பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும், அண்ட் கஸ்டம்ஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் அவங்க கம்பல்சரி பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. தென் மார்க்கெட் செலெக்ஷன் தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டச் ஆன் தட். அண்ட் மார்க்கெட்டிங் வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங். இப்போ ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் இஸ் நாட் மச், பிகாஸ் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்னா நம்மளோட பொருளை எக்ஸிபிட் பண்றது, ஒரு கண்ட்ரிக்கு போய் நம்ம எக்ஸிபிட் பண்றது. அந்த மாதிரி எக்ஸிபிட் பண்றதுக்கு வந்து கவர்மெண்ட் has giving a lot of subsidies like marketing development assistance. I think you might have come across with these kind of marketing development assistance, and now anyway 1 or 2 years it may not be no useful for, I mean it is not going to have this offline channels, whereas we are going to have the online marketing only. So nammaloda இன்னைக்கு subject வந்து more on identifying a market and product. I'm not going to much going through with marketing through online or offline, but anyway if time permits நம்ம பார்க்கலாம். ஒரு கம்பெனியை வந்து நம்மளால சூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஆன்லைன்ல போய் எப்படி அவங்கள ரீச் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். because why I'm telling you is this, நமக்கு வந்து இந்த மார்க்கெட் செலெக்ஷன் பண்ணும்போது அந்த வெப்சைட்லயே வந்து நமக்கு பையர்ஸோட கம்பெனி டீடைல்ஸுமே நமக்கு கிடைக்கும். பட் அந்த கம்பெனி டீடைல்ஸ் கிடைச்சாலுமே நம்ம வந்து அந்த பொருள் வச்சிருக்கோம்னு சொல்லி அவங்கள ரீச் பண்ணும்போது whether they will reply to us immediately, no they will not reply to us. because இப்போ நீங்களே ஒரு பையர்னே வச்சுக்கோங்களேன், நீங்க பையர், உங்களுக்கு ஒரு 4-5 சப்ளையர் இருக்காங்க, you are comfortable with that supplier, உங்களுக்குள்ள நல்ல டேர்ம்ஸ் இருக்கு, பேமெண்ட் டேர்ம்ஸ் நல்லா இருக்கு, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது why you want to look for somebody else as a supplier? அப்போ நான் ஒரு புது சப்ளையரா நான் உங்ககிட்ட வரணும்னு இருந்ததுன்னா நான் வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா என்னோடது வந்து ரொம்ப காம்படிட்டிவ் பிரைஸா இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில வந்து கம்பீட்டிங்கா இருந்தாதான் பீயிங் அ பையர் யூ வில் லுக் இன் டு மீ. ஸோ ஏதாவது ஒரு வகையில தான் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். நம்ம ஒரு சின்னதா ஒரு மெயில் அனுப்பினோம்னா உடனே அவங்க வந்துட்டு ஓகே நீங்க எனக்கு அனுப்புங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ தேர் ஷுட் பி சம் பர்சனல் டச் வித் த buyers. So அந்த buyers நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் it is always helpful for us. So we will try whether how we can go ahead with the online marketing. முடிஞ்சா நம்ம அதையும் டச் பண்ணலாம். And these are all the website. இப்போ வந்து ஃபியோட மெம்பர்ஸ் வந்து வருவாங்க. எப்படின்னா புது எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா they need some kind of டேட்டாஸ் லைக் இந்த பொட்டன்ஷியல் இருக்கா அந்த மார்க்கெட்ல, என்னோடது இதுதான் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க, ஒரு மார்க்கெட்டையும் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. அது பத்தின ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கா, என்ன மாதிரியான அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். there are so many questions which is being raised by the new exporters. நியூ எக்ஸ்போர்ட்டர்ஸ் இல்லாம எக்ஸிஸ்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸுமே வருவாங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா அவங்களோட ப்ராடக்டை வந்து டைவர்சிஃபை பண்ணணும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் எவ்ரிவன் நோஸ் இட், இஃப் ஐ எம் டூயிங் எக்ஸ்போர்ட் ஃபார் அ பர்டிகுலர் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரிக்கு மட்டுமே என்னோட பொருள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஎஸ்ஏ எடுத்துப்போமே, யூஎஸ்ஏலுக்கு மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா சடனா வந்து யூஎஸ்ல வந்துட்டு எக்கானமி டவுன் ஆகுது, அங்க வந்து ஒரு பாலிசி சேஞ்ச் வருது. அப்ப என்ன ஆகும்னா என்னோட எக்ஸ்போர்ட்டை அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு என்னால இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. or else it can be an other way also, it can be worst also. நான் வந்து 10 கண்டெய்னர் ஒரு மாசத்துக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஆஃப் சடன் எக்கனாமிக்கல் சேஞ்ச் ஆர் சடன் பாலிசி சேஞ்ச் எனக்கு அந்த 10ன்றது எனக்கு சடனா நின்று கூட போகலாம். ஏன்னா ஆனா எனக்கு ப்ராப்ளம் இல்லை அனுப்புறதுலையோ, எனக்கு எக்கானமி வைஸ் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட்
because of the importing countries is facing some kind of a problem. Because of that, my turnover is getting affected. So adanaala enna பண்ணுவாங்க அப்படின்னா existing exporter will always search for the diversification of a market. So அந்த மாதிரியான diversification பார்க்கும்போதும் சரி, we will be helping them to identify the policies and where they have the potential and what kind of free trade agreement they have for the particular country. இதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரில இந்த பொருள் எவ்வளவு தூரம் போயிட்டு இருந்தது, அது சேச்சுரேட் ஆயிடுச்சா இல்லையா. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது உண்டு. அதுக்கு நாங்க மெயினா நாங்க யூஸ் பண்ற வெப்சைட் இது எல்லாம் தான். இந்தியன் ட்ரேட் போர்ட்டல், ட்ரேட் மேப், டிஜிஎஃப்டி, ஃபியோட வெப்சைட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நாங்க யூஸ் பண்ணி we will be having a kind of a small report for our members. ஸோ இதுல தான் நான் வந்து நம்ம பார்க்க போறது வந்து how to identify the promising market for a product. ஒரு பொருளை நம்ம எடுத்து எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் அந்த பொருளை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா எடுத்தோன்னே கேட்பாங்க இல்லையா, நமக்கு வந்து எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் இந்த பொருளை வாங்கிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ நான் இப்ப வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்கு எடுத்துட்டு போறேன். நான் அந்த வெப்சைட் வந்து ட்ரேட் மேப்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு இன்டர்நேஷனல் ட்ரேட் சென்டர். இது இன்டர்நேஷனல் ட்ரேட் சென்டர்ல வந்துட்டு ட்ரேட் மேப்ன்ற ஒரு பேஜ் வந்து இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு கொடுக்கும். இது எது வந்து இது இன்டர்நேஷனல் ட்ரேட் சென்டர் அப்படின்னா, திஸ் ஏஜென்சி ஒர்க்ஸ் அண்டர் WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்ணுது. அண்ட் இதுல என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, நியர்லி வந்து 220 கண்ட்ரீஸோட எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ், அதாவது வந்து நியர்லி 5300 ப்ராடக்ட்ஸோட டீடைல் இன்ஃபர்மேஷன் வில் பி அவைலபிள் ஹியர். அண்ட் இதுல வந்து என்னென்னலாம் தெரியும்னா, டிமாண்ட் தெரியும், அண்ட் ஓப்பன்னஸ் ஆஃப் த மார்க்கெட், and who is competing with whom, and whether our Indian market has been saturated, whether we need to diversify the market. அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு இந்த வெப்சைட்ல ஃபுல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இதுதான் ஹோம் பேஜ். உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து இட் இஸ் ஃப்ரீ டு ஓப்பன், ஃப்ரீ டு ரெஜிஸ்டர்ட் ஆல்சோ. ஸோ நீங்க போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணினாதான் அடுத்தது ஃபர்தரா வந்து உங்களால இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் யூ கேனாட் அனலைஸ் த டேட்டா without registering yourself. Now I have already registered here and I have logged in also for the EC Connect. So நான் இங்க பண்ணனதும் இதுதான் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ்ல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இருக்கு. நான் என்ன பண்ணணும், எதை பத்தி நான் பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை பேஸ் பண்ணி I can choose the banner here. இங்க பார்த்தா சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் இருக்கு. நான் சர்வீஸை பத்தி பார்க்க போறேன்னா ப்ராடக்ட் ஆஃப் கோர்ஸ் we are going to see first. Madam, your screen not come. It's only PPT is coming. Okay sir, let me change. Is that visible now sir? Oh, okay. Now it's fine, no? Okay, நான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், since there is not, the screen was not available for you. இதுதான் வந்து இந்த ஹோம் பேஜ், ஐடிசியோட ஹோம் பேஜ். இந்த ஐடிசி வந்து யாரோட க்ளோஸ்லி ஒர்க் பண்றாங்கன்னா, WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட க்ளோஸா ஒர்க் பண்றாங்க. அண்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த வெப்சைட்ல தான் கிடைக்கும். ஸோ நான் சொல்ல வந்தது இதுதான், உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு it is a free tool, you can register yourself. இது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணினா தான் you can able to understand you can interpret the data. ஸோ நான் இங்க ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணி நான் வச்சிருக்கேன் நான். அண்ட் இங்க நான் சொல்றது அந்த இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், நான் எதை பத்தி பார்க்க போறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்க சர்வீஸா இல்ல ப்ராடக்டா அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் we are looking for the product, so we are going to choose the product. ஸோ இப்போ ப்ராடக்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொருளை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா, அந்த பொருளை எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. இப்போ நான் ஒரு பொருளை எடுத்துட்டேன்னா, இந்த பொருள் எந்தெந்தெல்லாம் கண்ட்ரியில வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அப்ப என்ன பண்ணலாம்னா, இம்போர்ட் செக்ஷனுக்கு நீங்க போங்க. இங்க இம்போர்ட் நீங்க சூஸ் பண்ணிட்டு
இங்க வந்து 2 காலம் இருக்கு. ஒன்னு வந்து ப்ராடக்ட் டீடைல் கொடுக்கறதுக்கு இருக்கு, இன்னொன்னு வந்து கண்ட்ரியை சூஸ் பண்றதுக்கு இருக்கு. சோ நான் இங்க ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து ஹெச்எஸ் கோடு எனக்கு தெரியல. நேத்தும் வந்து மிஸ்டர் சிவராமன் வாஸ் டெல்லிங் யூ அபவுட் ஹவு டு ஐடென்டிஃபை தி ஹெச்எஸ் கோட். இஃப் த ப்ராடக்டோட ஹெச்எஸ் கோடு தெரியலன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத சொன்னாங்க. இந்த வெப்சைட்லயும் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் இந்த இடத்துல வந்து ஹெச்எஸ் கோட் என்னால கொடுக்க முடியல அப்படின்னா இங்க உங்களுக்கு அட்வான்ஸ் சர்ச்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த அட்வான்ஸ் சர்ச்சுக்குள்ள போயிட்டு ஐ கேன் சர்ச் ஃபார் இட். ஓகே, இது ஆக்சுவலி நேத்து வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து கேட்டாங்க, அவங்க ஆர்கானிக் சோப்பு வந்துட்டு பண்ண போறாங்க, அவங்களோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ ஹவ் சூசன் ஹியர் ஆர்கானிக் பாத் சோப். ஸோ நான் இதை வந்துட்டு நான் இங்க எனக்குமே அப்ப தெரியல ஹெச்எஸ் கோடு என்ன போடணும் அப்படின்றது தெரியல. ஸோ ஐ ஹவ் ஆல்சோ கான் வித் திஸ் ஆர்கானிக் பாத் சோப். அங்க போயிட்டு இங்க பக்கத்திலேயே சர்ச் இன்ஜின் ஆப்ஷன் இங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோனையும் உங்களுக்கு ஹெச்எஸ் கோடோட டீடைல்ஸோட போட்டு வித் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இங்க கிடைச்சிடும். ஸோ இந்த வித் டிஸ்கிரிப்ஷன் வரும்போது நீங்க பார்க்கலாம், இந்த ஆர்கானிக்ன்ற வேர்ட் இருக்கிற எல்லா பக்கமும் எல்லோ கலர்லயும், பாத்துக்கும் ஒரு சோப்புக்கும் வேற வேற கலர்லயும் வருது. ஸோ நீங்க இதை வச்சு நீங்க வந்து ஓரளவுக்கு முன்னால ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து 3402 அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் நான் எடுக்கணும்னு நினைச்சேன்னா இங்க வந்து எனக்கு ஆர்கானிக்னு இருக்கு. பட் இந்த இடத்துல நான் போகும்போது எக்ஸ்க்ளூடிங் சோப்புன்ற ஒரு வார்த்தை இருக்கு. பட் எனக்கு என்ன வேணும், ஆர்கானிக் சோப்பு தான் வேணும். ஆனா இந்த இடத்துல என்னன்னு கொடுத்திருக்கு, எக்ஸ்க்ளூடிங் சோப்பு. ஸோ திஸ் இஸ் நாட் மை ஹெச்எஸ் கோட். நான் அப்படியே ஒன்னொன்னா பார்த்துட்டு வந்தாலுமே எல்லா இடத்துலயும் எக்ஸ்க்ளூடிங் இருந்தது. இந்த இடத்துல மட்டும்தான் இருந்தது இன்க்ளூடிங் சோப்புன்னா இந்த பாத் சோப்போடது இங்க வருது உங்களுக்கு. ஸோ என்னோட ஹெச்எஸ் கோடு இதுல வந்துட்டு 3401. ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்டோட ஹெச்எஸ் கோடு வந்து 3401. ஸோ நான் டைரக்டா நான் வந்துட்டு இதையே நான் கிளிக் பண்றேன். ஸோ நான் இது கிளிக் பண்ணினேன்னா it will go to the home page. Normally it will go to the home page. இதுதான் உங்களோட ஹோம் பேஜ். ஸோ இந்த ஹோம் பேஜ் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி ரெடியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல அடுத்தது நம்ம கண்ட்ரியை சூஸ் பண்ணணும். பட் நம்ம இங்க என்ன நினைக்கிறோம், இந்த ஆர்கானிக் சோப்பை எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் இம்போர்ட் பண்ணுது அப்படின்றத பத்தி தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். we don't want to specify with one single country. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இதை நம்ம எதுவுமே சூஸ் பண்ண போறது இல்லை. சூஸ் பண்ணாம we are going directly to the trade indicators அப்படின்ற இந்த இதுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா you can see that list of countries வந்து எதெல்லாம் எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் லிஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இங்க வரும்போது எப்போதுமே இந்த ஒரு சர்ச் இன்ஜின் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் யூ மேக் ஷுர் தட் யூ ஆர் ரீடிங் த label on the top, because sometimes ஒரு சின்ன மிஸ்டேக்னாலையும் வந்து it will lead to somewhere else to us. So இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணின அதே இம்போர்ட் தான் இருக்கு. And list of importers for the selected product in 2019 for the product 3401 of the HS code. So இந்த இடத்துல நீங்க இங்க பார்க்கலாம் நிறைய ஒரே நம்பர்ஸா தான் இருக்கு இந்த இடத்துல. So how we can identify that? இத பத்தி எப்படி நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இம்போர்ட்டர்ஸ்க்கு கீழே இருக்கிறது வந்து வேர்ல்ட் அஸ் அ ஹோல். அதாவது உலகத்துல இன்டர்நேஷனலி இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட டிரான்சாக்ஷன் மட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11.35 பில்லியன் டிரான்சாக்ஷன் வாஸ் ஹேப்பன். இந்த ஒரு பொருள் மட்டுமே இன்டர்நேஷனலி நிறைய கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய கண்ட்ரி இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரேட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரேடோடது பாத்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ இஸ் 11.355 பில்லியன். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கும். அது யூஎஸ் அந்த வேல்யூ இம்போர்ட்டட் இன் 2019 இன் யூஎஸ் டாலர். இது வந்து தௌசண்ட்ஸ்ல இருக்கு. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம சொல்றது வந்து 11.3 பில்லியன்ல வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த காலம் பாத்தீங்கன்னா ட்ரேட் பேலன்ஸ். ட்ரேட் பேலன்ஸ் நார்மலி நத்திங் பட் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா -82 ரெட் கலர்ல இருக்கு. ஆனா மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல இல்ல. திஸ் இஸ் பிகாஸ் அந்த ட்ரேட் பேலன்ஸ் எக்ஸ்போர்ட் இஸ் மோர் தென் இம்போர்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்னன்னா எக்ஸ்போர்ட் ஜாஸ்தி ஆயிருக்கு இந்த இதுல வால்யூம்ல. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட்டிங் ஜாஸ்தி ஆயிருக்கு வேர்ல்ட் அஸ் அ ஹோல் அப்படின்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து குவான்டிட்டி இம்போர்ட்டட் இன்
2019 இதுல வந்து சம்டைம்ஸ் வந்து டேட்டா அவைலபிளா இருக்காது பிகாஸ் சம் இடிஐ போர்ட்டோட வந்து டேட்டா கேப்சர் பண்ண முடியலன்னா பிகாஸ் இவங்க அந்த குவான்டிட்டியை வந்துட்டு கால்குலேட் பண்றதுக்கு அந்த கால்குலேஷன் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டாஸ் வேணும். அந்த டேட்டாஸ் இல்ல அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இங்க அந்த டேட்டாஸ் வந்து மென்ஷன் ஆயிருக்காது. பட் இட் டசன்ட் மேட்டர், வி கேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தி இண்டிவிஜுவல் கண்ட்ரீஸ் ஆல்சோ. ஸோ இங்க இம்போர்ட் இல்லாததுனால, குவான்டிட்டி இங்க இல்லாததுனால இங்க யூனிட்டும் இல்ல அண்ட் வேல்யூவும் இல்ல. பட் நீங்க அப்படியே கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா அந்த யூஎஸ்ஏல பாத்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி இம்போர்ட்டட் பார்த்தா இந்த பர்டிகுலர் கண்ட்ரில மட்டுமே 4,09,000 கிட்ட வந்துட்டு உங்களுக்கு குவான்டிட்டி இம்போர்ட் ஆயிருக்கு. அதோட டன்ல வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த டன்னோடது வந்துட்டு உங்களுக்கு 2,496 இன் என்ன சொல்றது இன் யூஎஸ் டாலர்ல யூனிட் வேல்யூ உங்களுக்கு இருக்கு. ஸோ திஸ் மைனஸ் இந்த குவான்டிட்டி நீங்க இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு பர் பீஸோடது அந்த மாதிரி உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் மேல அடுத்தது பாத்தீங்கன்னா this is more interesting that annual growth in value between 2015 and 19. So இந்த இடத்துல 2015 and 19னா லாஸ்ட் 5 இயர்ஸா இந்த ப்ராடக்டோட growth வந்து annual value growth வந்து it is keep on increasing. இந்த இடத்துல 6% வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி வைஸ் வந்துட்டு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நார்மலி என்னன்னா குவான்டிட்டி கம்மியாகி அண்ட் பிரைஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா there is a good demand for this product and it is a really a good product for export. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து இதே போகலனாலுமே வேல்யூ வந்து உங்களுக்கு மீன் குவான்டிட்டி கம்மியா போனாலுமே வேல்யூ ரொம்ப இருக்கு. அந்த வேல்யூ வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு ரீச்சபிளா நீங்க கொடுக்க முடியும் இன்டர்நேஷனலி. அண்ட் ஆனுவல் growth பாத்தீங்க அப்படின்னா 1% ஆனுவல் growth உங்களுக்கு இருக்கு. அண்ட் இங்க வந்து டிஸ்டன்ஸ், அடுத்தது வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு அண்ட் கான்சென்ட்ரேஷன். அண்ட் இந்த இடத்துல கடைசியா பாத்தீங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் டேரிஃப் இருக்கு உங்களுக்கு. இந்த பர்டிகுலர் கண்ட்ரி இப்ப நீங்க யூஎஸ்க்கு நீங்க அனுப்பணும் அப்படின்னா 0.4% இஸ் த கஸ்டம்ஸ் டியூட்டி. பேமெண்ட் வருது இல்ல, அக்செப்டன்ஸ் கொடுத்துக்கலாம் வந்து செக் பண்ணிட்டு ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. Okay, I think somewhere they were not to mute themselves, I think. So I'm just going ahead. So இதுல வந்து என்னன்னா கடைசியா இருக்கிறது வந்து உங்களோட tariff line. Tariff of customs duty what it is being paid. So இந்த இது பார்த்தா உங்களுக்கு customs duty உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து எதுக்காக நம்ம இதை சொல்றோம் அப்படின்னம்னா இம்போர்ட்டிங்கோட சினாரியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான். அண்ட் அடுத்ததே நீங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரி வைஸ் உங்களுக்கு வந்துட்டு எந்த கண்ட்ரி ஜாஸ்தியா இந்த ப்ராடக்ட வாங்கியிருக்கோ இல்ல வித்திருக்கோ அது வைஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் இஸ் பீன் listed here. USA தான் வந்து USA is the top country which is being imported this particular product. அண்ட் அடுத்ததே ட்ரேட் பேலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மைனஸ்ல இருக்கு. அப்படின்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணினதை விட இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணினது தான் ஜாஸ்தி. அண்ட் உங்களுக்கு டன்ஸ் அண்ட் வேல்யூ எல்லாமே இருக்கு. பிளஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் growth வந்துட்டு அதே மாதிரி தான் இன்டர்நேஷனலி என்ன இருக்கோ ஆவரேஜா அது மாதிரி தான் உங்களுக்கு இந்த growth இருக்கு. ஆனுவல் வேல்யூ குவான்டிட்டி growthம் சரி வேல்யூ growthம் சரி அண்ட் இயர் ஆன் இயர் எவ்ரி இயரும் வந்து அந்த growthம் நல்லா இருக்கு. So this country is really doing good in the particular product. And similar way Germany, Canada இந்த மாதிரி தான் நம்மளோட டேட்டாஸ் வந்து நம்மளால இன்டர்பிரட் பண்ணிக்கணும். மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, ட்ரேட் பேலன்ஸ் னு சொன்னீங்க மேடம்? ஆமா சார். and trade balance அப்படினா export minus import சார். trade balance இங்க செகண்ட் காலம் இருக்கு இல்லையா சார்? கேக்குதா சொல்றது? கேக்குது மேடம், கேக்குது. கேக்குதா? ட்ரேட் பேலன்ஸ்ன்றது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யுஎஸ்ஏ பாத்தீங்க அப்படின்னா இம்போர்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு அண்ட் வந்து எக்ஸ்போர்ட் கம்மியா இருக்கு, அதனாலதான் இங்க மைனஸ்ல வந்திருக்கு. அடுத்ததே பாத்தீங்கன்னா ஜெர்மனி வந்துட்டு இம்போர்ட் பண்ணிருக்கு பட் இந்த இடத்துல ட்ரேட் பேலன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. இட் விச் மீன் தட் தே ஆர் எக்ஸ்போர்ட்டிங் சப்ஸ்டான்ஷியலி rather than what they import. So உங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த இம்போர்ட் தானே பார்த்துட்டு இருக்கோம், அதனால ஃபர்ஸ்ட் இம்போர்ட் வருது அண்ட் ட்ரேட் பேலன்ஸ் இஸ் ஷோயிங் இன் த செகண்ட் ஃபீல்ட்.
ஸோ இது வந்து உங்களுக்கு ஜென்ரலா டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒருத்தவங்க காயரோடது பார்க்க வராங்க, இல்ல நீங்க மேங்கோ பல்போடது பார்க்க வராங்க, அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி நீங்க இந்த டீட்டெயில போட்டுறீங்கன்னா எந்தெல்லாம் கண்ட்ரி வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடும். தென் we can go for the export. இப்போ இதே பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் நான் எக்ஸ்போர்ட்டுக்கு பாக்குறேன். நானு நம்மளோட சேர்ந்து எத்தனை பேர் நம்மளுமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்றதும் நமக்கு தெரியணும். அப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னம்னா நம்மளோட சேர்ந்து யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் காம்படிட்டர்ஸ், இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாக்கணும்னா இந்த இடத்துல நான் மறுபடியும் இதை பிளாங்கா விடுறேன். ஆனா இந்த இடத்துல இந்த இண்டிகேட்டரை வந்து எக்ஸ்போர்ட்னு நான் மாத்திக்கிட்டேன். போயிட்டு ஐ எம் கோயிங் ஃபார் த ட்ரேட் இண்டிகேட்டர்ஸ். இங்க நான் ட்ரேட் இண்டிகேட்டர்ஸ் போடும்போது இந்த பொருளை வந்து யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனலி அப்படின்றது உங்களுக்கு இங்க லிஸ்ட் வருது. ஸோ இந்த லிஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் இன் த 25th பிளேஸ். நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? கிட்டத்தட்ட 24 பேர் இந்த பொருளை ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டேட்டாஸை வந்து நம்ம இன்டர்பிரட் பண்ணினது போன வாட்டி நம்ம இம்போர்ட்டுக்கு பண்ணின மாதிரி தான் எக்ஸ்போர்ட்டுக்கும் நம்ம பண்ணிக்கணும். அண்ட் சிமிலர் வே ஆஃப் ஆல் த ஃபீல்ட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 25th பிளேஸ்ல நம்ம இருக்கோம் அப்படின்னம்னா இந்தியா வந்து யாருக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும்னு நினைச்சோம்னா இதே இதுக்கு போறேன். நான் டைரக்டாவே இந்த இந்தியாவை நான் எடுக்கிறேன். நான் கிளிக் பண்றேன். நான் கிளிக் பண்ணும்போது வந்துட்டு இந்தியா வந்து யாருக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்க வருது உங்களுக்கு. இப்ப இங்க வரும்போது மேல நீங்க படிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இம்போர்ட்டிங் மார்க்கெட் for the product exported by India in 2019. இதோட ப்ராடக்டோட கேட்டகரி இது உங்களுக்கு HS கோடோட வருது. அண்ட் இந்த இடத்துல வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் இந்தியா எக்ஸ்போர்ட் ரெப்ரசன்ட் 1% ஆஃப் வேர்ல்ட் எக்ஸ்போர்ட். இந்த இடத்துல எதுக்காக இன்ட்ரெஸ்டிங்லின்னு சொல்றேன் அப்படின்னா இந்த 1% அப்படிலாம் வரும்போது இது வந்து இட் இஸ் அ குட் ப்ராடக்ட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் வந்துட்டு அப்பேரல் பண்ணும்போது இல்ல கார்மெண்ட்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்துட்டு ஐ மீன் நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. திருப்பூர்ல எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நான் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இஃப் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் T-shirt அண்ட் ஐ வாண்ட் டு ட்ரை அண்ட் டு சர்ச் ஃபார் த பையர் அப்படின்னா இட் மே பி வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் வி ஆர் அ வெரி குட் சப்ளையர் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் அக்ராஸ் த குளோப். அண்ட் நமக்கு வந்து வெளியில வந்து காம்படிட்டர் இல்லைன்னாலுமே இங்கேயுமே காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. நம்மளை விட காம்படிட்டிவா ரேட் கொடுக்குறவங்க இங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ நம்ம பையரை பிடிக்கிறதுங்கிறத விட நமக்குள்ளேயே வந்து நம்ம ஊருக்குள்ளேயே வந்து காம்படிட்டர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது we should not touch upon that product. அந்த ப்ராடக்டோடதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா we may be அந்த ரேங்க் எல்லாம் இங்க வந்து 24th ரேங்க் நம்ம இருக்கோம் இந்த இடத்துல. அந்த ப்ராடக்ட் நான் சொல்ற இன்ஜினியரிங் ப்ராடக்ட், அப்பேரல் அதெல்லாம் பார்த்தோம்னா we will be on the top. ஸோ அந்த மாதிரியான டாப் ப்ராடக்ட்ஸை நியூ என்டர்பிரனர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இட் மே பி வெரி டிஃபிகல்ட் when if it is a 1% and rank is also very less. In that case it is a very good product for the startup companies. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ இதெல்லாம் தான் கண்ட்ரிக்கு யுனைடெட் அரப், நேபாள், பங்களாதேஷ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கு இந்த மாதிரி கண்ட்ரிக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் பார்த்த உடனே ஓகே நான் UAE-க்கே நான் அனுப்பட்டுமா? இப்போ என்கிட்ட அந்த ப்ராடக்ட் இருக்கு, எனக்கு இம்மீடியட்டா 1 வீக்ல என்னால சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் வந்து நம்மளோட ஐ மீன் நம்ம கிட்ட வந்து கேட்கறவங்க கிட்ட அந்த UAE-ய ரெக்கமெண்ட் பண்ணலாமா அப்படின்னா அகெயின் we have to look into the data. அப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஓகே UAE is on the top. ஸோ இது வந்துட்டு எவ்வளவு பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த டன்னு இந்த வேல்யூ இதெல்லாம் போக ட்ரை டு கம் ஹியர். த growth is exported value. அந்த growth in exported value பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஆவரேஜ் இன்டர்நேஷனலி நம்மளோட பொருளுக்கு 3% வந்து growth இருக்கு, வேல்யூ growth இருக்கு. ஆனா UAE-ல பாத்தீங்கன்னா இட் இஸ் 0 growth. அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் அந்த இடத்துல சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா growth in exported in quantity பாத்தீங்கன்னா it is going minus, which mean buyers இருக்காங்க பட் அவங்க எல்லாருமே வந்து கிரெடிட்ல தான் இருப்பாங்க உங்ககிட்ட. there is no demand for Indian product by the UAE countries. ஏன்னா நம்ம UAE தான் ஜாஸ்தி பண்றோம், அதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இதுல வருது, அதுதான் வருது.
பட் டேட்டாவை நம்ம உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா இதுக்கு there is no scope. We cannot recommend our entrepreneurs to just go and do business with the UAE for this particular product because the data is not that encouraging. Even நீங்க போன வருஷத்தோட வேல்யூ வைஸ் பாத்தீங்கன்னா கூட -17% இருக்கு, which means definitely we cannot recommend for that. சரி, நேபாளுக்கு பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா நேபாளோடதும் பார்த்தா ஜென்ரலி வந்துட்டு லாஸ்ட் 5 இயர்ஸோட டேட்டா சரியா இருக்கு. ஆனா லாஸ்ட் இயரோட டேட்டா பார்த்தோம்னா எனக்கு -8ல இருக்கு. So which means there is some fluctuation, there are some reason why the sudden changes has happened and it is like a -8. நம்ம அதை வந்து ரெண்டாவதா யோசிச்சு பார்க்கலாம். பட் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷோடது பார்த்தா வேல்யூ வைஸ் இட்ஸ் has been increased substantially 34% for the last 5 years on value wise, and quantity wise பாத்தீங்கன்னாலும் 13% has increased in quantity wise also. And if you look at this last year, 40% in value terms, it's been increased for the Indian organic soap. இந்த பர்டிகுலர் இது வந்து நமக்கு இங்க ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ நம்மளை தேடி வர்ற அந்த ஆண்டர்பிரனர்ஸ் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வச்சு வரும்போது நம்ம அந்த டாப்ல இருக்க யுஏஇயோ நேபாளோ நம்ம சொல்லக்கூடாது. ஆஃப்டர் ஐடென்டிஃபைங் தட் வி ஷுட் டெல் தெம் அண்ட் வி ஷுட் ரெக்கமெண்ட் தெம் ஃபார் பங்களாதேஷ். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட டேட்டாஸை நம்ம இன்டர்பிரட் பண்ணி பார்க்கணும். அண்ட் உங்களுக்கு அடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன், இது கான்சென்ட்ரேஷன் எல்லாம் போனா இன்னும் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ நான் அப்படியே மேலாளமா தான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் டாரிஃப், நம்மளோட இந்தியன் பொருள் இந்தியன் ப்ராடக்ட் வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு போகும்போது இட் வில் பி அ டாரிஃப் வில் பி this 5%. and நேபாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வந்து டாரிஃப் இருக்கு, கஸ்டம்ஸ் டியூட்டி, and that is also maybe the reason why this sudden changes, this -8 is coming here. And if you look at Bangladesh, I think must be a 0. I think there is no number has been appearing here, which means that we may be having MFN status or some kind of a trade agreement, we may be having it, which we can clearly see in the other website, Indian Trade Portal சொல்லிட்டு free trade agreement இருக்கு, அதுலயும் கூட நம்ம போய் பார்க்கலாம் அந்த. So this is how you have to interpret the data. இல்ல எனக்கு இன்னும் காம்ப்ளிகேட்டடாவே இருக்கு, எனக்கு வந்து ஈஸியா என்னால சொல்ல முடியலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா டைரக்டா இங்க டேபிள் பக்கத்துல கிராஃப்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த கிராஃபுக்குள்ள போங்க. ஸோ நீங்க அந்த கிராஃபுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தெம் நோ ஹவு டு யூஸ் த கிராஃப். எல்லாருமே இன்ஜினியரிங்னு நேத்து நீங்க சொன்னீங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் யூ மச் ஆன் தட். இந்த கிராஃப்ல 0க்கு கீழே இருக்கிறது எல்லாமே மைனஸ்ல தான் இருக்கு. ஸோ மைனஸ்ல இருக்கும் மைனஸ்ல அண்ட் 0க்கு மேல இருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைன்ல இருக்கும். ஸோ இதுல என்ன அப்படி சொல்ல வராங்க அப்படின்னா 0க்கு கீழே இருக்கிற எந்த கண்ட்ரி எல்லாம் உங்களுக்கு இங்க விசிபிளா இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணணும். as simple as that. Whatever is showing above positive, I mean above 0, like 5%, 10%, 15%, you can directly you can look into these countries. And இதுலயே பாத்தீங்கன்னா 2 கலர் இருக்கு. ஒன்னு வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, இன்னொன்னு வந்து yellow கலர்ல இருக்கு. ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னா ப்ளூ கலரோடது நீங்க அது உங்களுக்கு ரீட் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த கடைசி லைன் பாருங்க. Qatar import growth from the world is less than what India export growth to Qatar. அதாவது கத்தார் வந்து மத்த பார்ட்னரிங் கண்ட்ரி கிட்ட வாங்குறத விட இந்தியால இருந்து ஜாஸ்தி வாங்குது. அதனாலதான் வந்து இந்த கத்தாரோடது வந்து ப்ளூ கலர்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து இந்தியா ஹாஸ் பீன் மச் கான்சென்ட்ரேட்டட் with that particular country. இப்போ நீங்க இந்த இதுவும் பாத்தீங்கன்னா கனடாவுமே பாத்தீங்க அப்படின்னா we have concentrated much because it shows that India export growth to Canada is higher than what it is importing from the other country. So இந்த இதுல பாத்தீங்கன்னா yellow வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு அர்த்தம். பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ப்ளூ கலர்ல ஆல்ரெடி நமக்கு சப்ளையர்ஸ் இருக்காங்க. இங்க என்ன அப்படின்னா இந்தியால வாங்குறத விட மத்த பார்ட்னரிங் கண்ட்ரில வாங்குறது தான் ஜாஸ்தி அப்படின்றது இங்க சொல்ல வர்றாங்க. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா என்ன சஜஸ்ட் பண்ணலாம்னா இந்த yellow கலர்ல above 0ல இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே நீங்க வந்து நம்மளோட ஆண்டர்பிரனர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா we can suggest them. சோ இந்த மாதிரியும் கூட நீங்க வந்து டேட்டாவை நீங்க இன்டர்பிரட் பண்ணி அவங்களுக்கு நீங்க சஜஷன் சொல்லலாம்.
சோ இதுல வந்து இன்னொன்னு வந்து என்ன கேட்பாங்கன்னா, ஓகே நான் ஒரு கண்ட்ரியை நான் சூஸ் பண்றேன், ஓகே இந்த அபவ் ஜீரோக்குள்ள இருக்கிற கண்ட்ரியோட பையஸுக்கெல்லாம் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, பையஸோட கம்பெனி டீடைல்ஸ் எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னா யூ கேன் கோ ஹியர். இந்த இடத்துல இந்தியான்னு இருக்கு. I'll be changing as மேடம் ஒரு क्वेश्चन கேட்டுக்கலாம், டவுட். சொல்லுங்க சார். மேடம் அதாவது UAE வந்து has achieved -17% ன்னு சொன்னீங்களா மேடம்? ஆமா சார். எக்ஸ்போர்ட் வேல்யூ அது what are the reasons we cannot reach high percentage of export? நம்மளால ஏன் அங்க போக முடியல அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஏன் அங்க வந்து பாசிட்டிவ்ல இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களா? இது வந்து என்னன்னா, இப்போ இந்த யுஏஇக்கு வந்துட்டு இன்னொரு கண்ட்ரி மேபி சைனா ஆர் நியர்பை கண்ட்ரி மேபி சப்ளைங் டு இட். while they are supplying, அது இன்னும் கொஞ்சம் இன்டர்பிரட் பண்ணி பார்க்கணும் சார். அந்த யுஏஇக்குள்ள போய் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது வந்துட்டு இப்போ குவான்டிட்டி வந்து அங்க ஜாஸ்தி பண்ணி ரேட் வந்து கம்மியா கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி பல்கா பண்ணிட்டு ரேட்டு கொஞ்சம் கம்மியா கொடுக்கலாம். இன்னொன்னு கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒண்ணுனா உள்ள போய் நம்ம அதை வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். பட் இன் ஜெனரல் யுஏஇ வந்துட்டு இட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் அ சேச்சுரேட்டட் மார்க்கெட். இப்ப வந்து இவ்வளவுதான் சப்ளையர். இப்ப நான் வந்து இங்க நான் ஒரு 10 சப்ளையர் வந்து யுஏஇக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு இப்போ அங்க யுஏஇல வாங்குற என்னது பையிங் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, இந்தியாவோட பொருளை வாங்குறதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா, அங்க இந்திய மக்களோ இல்ல அதை புடிச்சவங்களோ அது இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கலாம். சோ அதனால பையர்ஸ் வாங்கிட்டு இருக்கிறவங்க இந்தியன் பொருள் போதும் அப்படின்னு அங்க நினைக்கலாம். சோ தேர் குட் பி மெனி ரீசன் தேர். அண்ட் இன் ஜெனரல் நம்ம எல்லாருமே வந்து எடுத்த உடனே நம்ம என்ன நினைப்போம், கல்ஃபுக்கு வந்து பொருள் அனுப்பணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. யுஏஇக்கு பக்கத்திலேயே இருக்கு, அங்க வந்துட்டு எவ்வளவு காஸ்ட்னாலும் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம நினைப்போம் இல்லையா. சோ அந்த மாதிரி எல்லாருமே போகிறதுனாலயும் சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப சேச்சுரேட் ஆகும். So saturate ஆகும்போது we should not, being a new entrepreneur, we should not focus on the saturated market and where already having a suppliers. இப்ப நான் புதுசா போறேன் அப்படின்னா என்னால யுஏஇல அந்த ரேட் என்னால கம்பீட் பண்ண முடியாது because already Indian suppliers are there. Okay, thank you. Yes sir. So இந்த மாதிரியான கிராஃப்லயும் நீங்க போயிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த இது எல்லோல இருக்கிறது வந்து நம்ம வந்து பொட்டன்ஷியல் இருக்கு ஆனா வந்து நம்ம போகாம இருக்கோம் அப்படின்றது. சோ நீங்க அந்த மாதிரி போயிட்டு நீங்க அந்த எல்லோ இதுல நீங்க பாத்துக்கலாம். சோ இந்த இடத்துல போயிட்டு நான் இப்போ இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சோ அப்ப வந்து வேர்ல்ட் இந்த இடத்துல வந்து நான் முன்னாடி இந்தியா இருந்தது, நான் போய் இங்க மாத்திக்கிட்டேன், ஆல்னு கொடுத்துக்கிட்டேன். பார்ட்னர் ஆல் இந்த கிரைட்டீரியா வந்து இம்போர்ட்னு போட்டிருக்கேன். இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை வேர்ல்டு வைஸ் இம்போர்ட் பண்ற கம்பெனிஸோட டீடைல் வேணும். சோ இங்க பக்கத்திலே கம்பெனிஸ்ன்னு இருக்கு. சோ இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் நான் இங்க கிளிக் பண்றேன். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு இங்க. சோ இங்க கேட்டகரி வைஸ் வரும்போது நாம சொல்ல வேண்டியது வந்து பாத்துக்கான ஒரு சோப்போடது தான். சோ இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா ட்ரேட் மேப்ல வந்து இருக்கிற டீடைல்ஸ் வந்து 199 டீடைல்ஸ் இந்த ப்ராடக்ட் கேட்டகரிக்கு இருக்காங்க. சோ நான் அந்த ப்ராடக்ட் கேட்டகரியை நான் போறேன், இந்த பாத் அண்ட் ஷவரோடதுக்கு நான் போறேன். சோ பாத் அண்ட் ஷவர் அப்படிங்கும் போது இங்க எல்லா கண்ட்ரியோட எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் இந்த இடிஐ போர்ட் மூலியமா வந்திருக்கோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா அக்ரோ ஃபார்மா கம்பெனி லிமிடெட்னு சொல்லிட்டு அர்மேனியால இருக்கு. சோ அதோட சிட்டி என்ன, அவங்களோட நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் என்ன, அவங்களோட வெப்சைட் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தோட டீடைல்ஸுமே உங்களுக்கு இருக்கு. சோ இது வந்து கம்பெனி வைஸ் இருக்கும் அண்ட் இங்க வந்து கண்ட்ரி வைஸ் உங்களுக்கு இருக்கும். சோ இது வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். இந்த இது வந்து நம்மளோட சப்ளையர்ஸுக்கு கண்டிப்பா எடுத்து கொடுக்கலாம். பட் த திங் இஸ், நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு மெயில கொடுக்குறோம், மெயில கொடுத்த உடனேயும் அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. we should inform them to wait and we should inform them to go beyond that and they should understand what are the products. இப்போ for example நான் இந்த வந்துட்டு இதுல வெப்சைட் இருந்தது அப்படின்னா will try with this particular company.
ஓகே, இப்ப நான் உள்ள போகும்போது பார்த்தா இவங்க வந்து அதர் தென் இது வந்து அந்த கேட்டகரியில வரும்போது பார்த்தா இந்த கம்பெனி வந்து ஹேண்ட் சானிடைசர் விச் இஸ் வெரி கோயிங் வெரி வெல். ஸோ இது வந்து அந்த டிட்டர்ஜென்ட் ஓடதோ இல்ல சர்டன் ரேஷியோஸ் கேன் பி யூஸ்ட் அந்த ஹெச்எஸ் கேட்டகரியில வர்றது. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த பொருள் நான் பாக்குறேன், பாடி வாஷ் நான் இங்க பாக்குறேன் அப்படின்னா என்னோட பொருள் என்னன்றது ஃபர்ஸ்ட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இவங்க ஆல்ரெடி இங்க நீங்க காமிச்சிட்டு இருக்கிற இந்த பொருளோட என்னால இந்த மாதிரி பொருள் அவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றத நான் பார்க்கணும். சோ இத பார்த்து என்னால கொடுக்க முடியும்னு தெரிஞ்சதுன்னா they can mention about this product and they can able to explain themselves to the buyer. ஆனா அதை விட்டுட்டு நான் என்கிட்ட இந்த பொருள் இருக்கு நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல போய் அவங்க மென்ஷன் பண்ணி அவங்க அனுப்புறாங்க இல்ல மெயில் அனுப்புறாங்கன்னா definitely they will not respond to you. அண்ட் இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து இவங்க வந்து செல் பண்ற விஷயத்த தான் இங்க எல்லாத்துலயுமே அவங்களோட ஓன் பிராண்ட்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் உள்ள போய் பார்த்துட்டு அவங்க ஆல்ரெடி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக என்கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் அஃப்கோர்ஸ் வித்தவுட் பையிங் தே கேனாட் சப்ளை ஆல்சோ. சோ அவங்கள வந்து அவங்க பையர்னு காமிச்சுக்க மாட்டாங்க, எந்த இடத்துலயும் அவங்க சப்ளையரா தான் காமிச்சுப்பாங்க. பீங் அ சப்ளையர், திஸ் ஆர் த ப்ராடக்ட் இஸ் பீங் சப்ளைட் பை த பர்டிகுலர் கண்ட்ரி அண்ட் பீங் நான் வந்து அந்த கம்பெனிக்கு நான் வந்து சப்ளை பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த பொருளோட என்னால கம்பீட் பண்ண முடியுமான்றத ஃபர்ஸ்ட் நான் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு தென் ஐ ஷுட் ரைட் டு தெம். இல்ல அப்படின்னா சோசியல் மீடியால போய் அவங்க செக் பண்ணி பார்க்கணும். இந்த சோசியல் மீடியால இப்ப சப்போஸ் ரெஸ்பாண்ட் பண்ணி மெயில் அனுப்புறாங்க, மெயில் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா ட்ரை டு வில் ட்ரை அ லக் வெதர் இஸ் தேர் எனிதிங் they have anybody is in the in social media. This particular company I think this is the one which we have taken, Allison AS. இங்க லிங்க்டின்ல இங்க எவ்வளவு பேரு ஜிஎம் எல்லாம் வந்துட்டு நீங்க லிங்க்டின்ல இருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஃபேஸ்புக் மாதிரியே லிங்க்டினும், ஆனா ஃபேஸ்புக் வந்து சம்திங் லைக் பர்சனலா இட் இஸ் பீன் கனெக்டட் and LinkedIn you may be knowing, those who are using you may be knowing it how very professional for the business. So இங்க பார்க்கும்போது இந்த கம்பெனியோட பேரை நான் போட்டு பாக்குறேன். இங்க வந்துட்டு ஒரு லிங்க்டின்ல ஆல்ரெடி ஒருத்தம் அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் ஆல்ரெடி இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல நான் போகணும். இந்த இடத்துல போய் ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த திங் தே வில் பி போஸ்டிங். ஸோ ஐ ஷுட் ஃபாலோ தெம். இதுல நான் கொடுத்து என்னோட கமெண்ட்டை நான் கொடுக்கலாம். இந்த இடத்துல என்னோட பொருள் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா இது வந்து நல்லா இருக்கும். இல்ல பர்சனலி வி ஷுட் பி இன் டச் வித் தெம். Otherwise they will not look for your mail or they will not be waiting for your mail or they are not waiting for your product as well. So இந்த மாதிரி அவங்கள போய் கனெக்ட் பண்ண சொல்லலாம். So try to guide them in such a way to get connected, because நம்ம ஒரு நாளைக்கு நம்ம சொல்லி ஒரு மெயில் அனுப்பிச்சோம்னா we will not be seek their attention. So இந்த மாதிரி கம்பெனி வைஸ் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். இப்ப நான் அதே கம்பெனிக்குள்ளேயே போயிருக்கேன். நான் இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு கம்பெனியோட ஃபோன் நம்பர் இருக்கு அண்ட் எக்ஸிக்யூட்டிவோட பேர் இருக்கு. அண்ட் யூ கேன் see here இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்துட்டு என்னென்னலாம் பண்றாங்க அவங்க. they are a distributor, they are the producer, they are the service supplier, they are importing as well as they are exporting. so இவ்ளோ ரோல் இவங்க பண்றாங்க. so இதுல வந்துட்டு நீங்க எந்த பார்ட்ல நீங்க அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ யூ கேன் யூட்டிலைஸ் them. இல்ல நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட பொருள் வாங்கி நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கணும்னாலும் because they are exporting also. so there are so many ways that one should understand to establish their product in internationally. so they should not depend on the மெயில் ஆர் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டோ ஒரு மெயில் பண்ணிட்டோ அதையே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்றதுதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு எம்பசைஸ் பண்றேன். ஸோ கைட் தெம் அக்கார்டிங்லி, பிகாஸ் நம்ம எதுவும் போட்ட உடனே நமக்கு கிடைக்காது. we have to work on it. so I think you may be understanding that how to take the company details as well for the country wise. இது வந்து கேட்டகரி வைஸும் உள்ள போய் நம்ம ஒவ்வொரு கேட்டகரியா நீங்க வந்துட்டு போய் பார்க்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஃப்ரண்ட்லயே இருந்துச்சு. So there are so many categories in the 3401ங்கற பொறுத்த வரைக்கும். whereas வந்துட்டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லணும் 3401 and இன்னும் 6 digit HS கோடுங்கும் போது வந்து it is internationally the HS code will be same first 6 digit.
அதுக்கு மேல போக போக 2 டிஜிட், நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 8 டிஜிட் மட்டும்தான் இருக்கு. நமக்கு 6க்கு அப்புறம் 2 டிஜிட் வரும்போது இன்னும் மோர் ஸ்பெசிபிக்கா இருக்கும் அந்த பொருள். இப்ப வெறும் வந்து சோப்புன்னு நம்ம பார்த்தோம், ஆர்கானிக் சர்ஃபேஸ், ஆக்டிவ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 4 டிஜிட்ல பார்த்தனாலதான் நம்ம வந்து மைண்ட்ல வச்சிருக்கிறது அந்த பார் மட்டும்தான், சோப்புன்ற அந்த பார் மட்டும்தான் மைண்ட்ல வச்சிருந்தோம். ஆனா உள்ள போகும்போது பார்த்தா அந்த 4 டிஜிட்டையும் தாண்டி 8 டிஜிட் 12 டிஜிட்ல எல்லாம் இருக்கிறதுனாலதான் அங்க வந்து பாடி வாஷ் மாதிரியும் பாடி ஆயில் மாதிரியும் நம்ம அங்க வந்து அந்த பொருளை பார்த்தோம். சோ அந்த மாதிரி 4 டிஜிட் மட்டும் இல்லாம இன்னும் நம்ம ரொம்ப ஸ்பெசிபிக்கா தேடணும் அப்படின்னு நினைச்சோம்னா இன்னும் நம்மளால ரொம்ப டீப்பா போய் பார்க்க முடியும். ப்ரொவைட் ஆனா இந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து 6 டிஜிட் வரைக்கும் இருக்கும், 8 டிஜிட் வரைக்குமே இருக்கும். உங்களுக்கு அந்த பொருளோட டிஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சதுன்னா we can go and see very specifically. இங்க வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் கேட்டகரி உங்களுக்கு ஃபுல்லாமே இங்க இருக்கு. சோ இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ் அண்ட் அலைட் ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 companies those who have registered with this DAC. உங்களுக்கு இவ்ளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இது இருக்கும். சப்போஸ் அவங்க வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டா கொடுக்கல, வெறும் ரா மெட்டீரியல்ஸா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஐ மீன் உங்களை தேடி வர அந்த என்டர்பிரனர்ஸ் வந்து they will be having as a raw materials தான் வச்சிருக்காங்க அப்படின்னா இங்க வந்து நியர்லி 22,000 கம்பெனியோட டீடைல்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ யூ கேன் கைட் them accordingly. இது வந்து இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இப்ப நம்ம இந்த எவ்வளவு பேத்துக்கு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றதெல்லாம் நீங்க நிறைய யூ மைட் ஹவ் கம் அக்ராஸ் வித் தட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இந்த பொருள் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் these are the information which you can understand in a one day time. இதுல உங்களுக்கு புரிஞ்சுக்க கூடிய இது வந்து இவ்வளவுதான் இதுல இருக்கு. இன்னும் வந்து டீட்டெயிலா போகணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அதர் ஐடிசி டூல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போலாம். மார்க்கெட் ஆக்சஸ் மேப்னு சொல்லிட்டு இருக்கு, அதுலயும் போலாம். இதுல போனீங்கன்னா பர்டிகுலர் கண்ட்ரியை கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட கஸ்டம்ஸ் டாரிஃப் என்ன அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், விச் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் வித் த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ். உங்களுக்கு வந்து வரும்போதே அந்த லாஸ்ட் காலத்துல உங்களுக்கு அந்த கஸ்டம்ஸ் டாரிஃப் என்னன்னு இருந்தது. ஸோ அதனால எனக்கு நான் மறுபடியும் அதுல போகல நானு. அடுத்தது வந்து எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் மேப்னு ஒண்ணு இருக்கு இதுலயே. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் மேப் நீங்க போனீங்க அப்படின்னா அதுல என்ன தெரியும் அப்படின்னா ஒரு கண்ட்ரியும் நம்மளோட ப்ராடக்ட் அதுல சேச்சுரேட் ஆயிடுச்சா, இல்ல என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, இன்னும் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஈஸியா பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஹோம், ப்ராடக்ட், மார்க்கெட் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்கு. நான் லெட் மீ see for the products first. நான் ஒரு பொருளை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், பட் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். இந்த ட்ரீ மேப்பை தவிர்த்து ஜிஏபி சார்ட்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு போங்களேன். ஜிஏபிக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டீடைல்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா நான் வந்துட்டு இந்தியா எடுக்கிறேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த இந்தியன் சூஸ் பண்றேன். வேர்ல்டு இந்த எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியலுக்கு கீழே போகும்போது இந்தியான்னு நான் சூஸ் பண்றேன். ஸோ இந்தியான்னு சூஸ் பண்ணிட்டு இந்த மார்க்கெட் வந்து வேர்ல்டுன்னு அப்படியே விட்டுட்டேன் நான். ஸோ இங்க விடும்போது இங்க பார்க்கலாம் நீங்க வரிசையா வந்து என்னென்ன பொருள் எல்லாம் வந்துட்டு இம்போர்ட் ஆயிட்டு இருக்கு எல்லா கண்ட்ரிலையும் இன் ஜெனரல். நான் முன்னாடி நம்ம பார்த்தது ஒரு HS கோட வச்சு மட்டும்தான் நம்ம பார்த்தோம். பட் இந்த இடத்துக்குள்ள போகும்போது இந்தியான்னு நான் கொடுத்துட்டு வேர்ல்டுன்னு போட்டேன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த இடத்துல உங்களுக்கு வரும். இதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்லி இப்ப நான் ஒரு இடத்த நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு சின்ன பேனர் மாதிரி வரும். அதுல என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் வந்து 4.1 பில்லியன் வரைக்கும் இருக்கு. ஆனா ஆக்சுவல் எக்ஸ்போர்ட் ஆகுறது வந்து 2.8 பில்லியன். அன்டாப்டு பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா நியர்லி 2.2 பில்லியன் வரைக்கும் வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா நம்ம இன்னும் அதை யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரிதான் ஃபுட்வேர் அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரிதான் எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இவ்வளவு இருக்கு இன்னும், ஆனா அது ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்றது இவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பர்டிகுலர் HS கோடை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்க உள்ள போய் வச்சு பார்க்கும்போது யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர். ஸோ இதுல வந்து சும்மா நம்ம அடுத்தது ஒரு ப்ராடக்டை வச்சு நம்ம மார்க்கெட் பார்க்கலாம் அப்படின்னாலும் மார்க்கெட் பார்க்கலாம். நான் இதுல வந்து ஸ்ட்ரிம் அண்ட் ப்ரான் இதை பத்தி நான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இதோட HS கோட் வந்து 0306. ஸோ நான் அப்ப அங்க போயிட்டு மார்க்கெட் நான் போய் பார்க்கிறேன் 0603 வாட் இட் இஸ். Uh, 0306. ஸோ நான் இங்க போயிட்டு நான் மார்க்கெட் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த மார்க்கெட் நான் உள்ள போயிட்டு
இந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்றேன் 0306ன்னு சொல்லிட்டு இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுறது ஷ்ரிம்ப் நான் இங்க சூஸ் பண்றேன். ஸோ சூஸ் பண்ணனையும் எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் இங்க எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது இருக்கு. இன்னும் 1-2 ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தோம்னா இங்க வந்துட்டு அப்படியே புரோக்கன் மாதிரி இருக்கும். நாட் ஹேவிங் வேற ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்து பார்க்கலாம் அதை. பட் இது ஜென்ரலி சேயிங் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல புரோக்கன் மாதிரி போகும். அப்படி புரோக்கன் இது மாதிரி இருந்து ஐ மீன் புரோக்கன் லைன்ஸ் இருந்தது அப்படின்னா விச் மீன் தட் இட் இஸ் ஆல்ரெடி சேச்சுரேட்டட். பட் இந்த இடத்துல வந்துட்டு எதுவுமே புரோக்கன் இல்லை, எல்லா இடத்துலயுமே வாண்டட் இருந்துட்டே இருக்கு. ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் ஆல்சோ வெரி வெல். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பொருளை எந்த கண்ட்ரில ஏதாவது சேச்சுரேட் ஆயிடுச்சா அப்படின்ற வகையில இருந்தும் நம்ம எல்லாம் பார்க்கலாம். அண்ட் இந்தியால இருந்து என்னெல்லாம் பொருள் எல்லாம் இம்போர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஐ டோன்ட் திங்க் ஸோ எவ்ரிபடி குட் ஏபிள் டு ஃபாலோ வாட் ஐம் சேயிங் பிகாஸ் இது ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அனலைஸ் பண்ற மாதிரியான விஷயம் இது. until unless you practice yourself you cannot understand very well. So try to practice yourself and before closing it I would like to go with free trade agreement Indian trade portal solita that is FIO's website. I would like to show that Indian trade portal. ஸோ இந்த இந்தியன் ட்ரேட் போர்ட்டல்ல என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா ஐ டோன்ட் வாண்ட் டு நோ போர் வித் யூ லைக் நோ என்ன ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது. பட் சிம்பிளி சேயிங் தட் நம்மளுக்கும் மற்ற கண்ட்ரிக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒரு இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா நம்ம பக்கத்துல இருக்க கண்ட்ரியை எடுத்துக்கலாமே இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு ஃபார் certain products which mean that when I am exporting to Sri Lanka those product goes under zero duty or with a concessional duty. And there is a trade agreement that when the Sri Lanka is exporting to India, India can import it under a zero duty or with a concessional rate which according to the free trade agreement what we have with both the countries for the ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நம்ம அந்த ப்ராடக்ட் அந்த பர்டிகுலர் கண்ட்ரில வந்து அக்ரிமெண்ட்ல தான் இருக்கா இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்ல இருந்ததுன்னா என்ன கஸ்டம்ஸ் டியூட்டி அங்க வரும், என்ன மாதிரியான சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின் நம்ம அங்க சப்மிட் பண்ணினா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து கன்செஷனல் ரேட்ல போகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல இருக்கும். நம்ம அந்த ட்ரேட் இதுல வந்து நம்ம பார்த்த அந்த 3401 அதுவே நம்ம பார்க்கலாம். இந்த இதுக்கும் just for understanding 3401. So நான் இங்க HS code இங்க நான் கொடுக்கிறேன். இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் நேரா கொடுக்கல because already I know what is the HS code. So நான் இங்க 4 digit வரைக்கும் நான் கொடுத்திருக்கேன் நான் and I'm giving find here. So நான் இங்க போட்ட உடனேயும் I am getting all the relevant HS code detail, the product description I got it here. So இந்த இடத்துல நான் போயிட்டு டாய்லெட் யூஸ் ஃபார் டாய்லெட் யூஸ் அப்படின்ற இதை நான் வந்து ஆர்கானிக் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் நான் யோசிக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் ஃபார் எக்ஸ்போர்ட். இங்க வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் ரேண்டமா தான் நான் சூஸ் பண்றேன். பட் உங்களுக்கு வந்துட்டு நம்மள தேடி வர்ற அந்த என்டர்பிரனர்ஸுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சிருக்க பட்சத்துல இவங்க கிட்ட இதுல எந்த இதுன்றது நீங்க அவங்க கிட்ட நீங்க காமிச்சீங்கன்னா they could able to tell you okay this is my product description அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதை பர்டிகுலரா நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் சூசிங் ஹியர் ரேண்டம்லி. ஸோ இங்க வந்து இந்த தேர்ட் ஒன்னை நான் சூஸ் பண்றேன். I have chosen here for export. So when I am choosing for export here, இதுல again I am choosing something random. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் HS கோடோடது 8 digit ஓடது நமக்கு இங்க வந்திருக்கு. That is 3 provision has been here. HS code கடைசியா முடியறது 10 இல்ல 20 or 90. எப்போதுமே we always tell new exporter don't go with 90 ending with 90 because 90ங்கும் போது other அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல தான் போட்டு விடுவாங்க. இந்த otherன்னு சொல்லும் போது normally they have a problem in customs sometimes. So we always tell them try to be more specific and to choose the HS code accordingly. நான் இந்த இடத்துல இந்த 10வை நான் சூஸ் பண்றேன். இந்த ஒரு ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணிட்டேன் and I'm going with next. ஸோ இங்க போனோடனே நீங்க பார்க்கலாம்
நம்ம எந்தெந்த கண்ட்ரியோட எல்லாம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோ இல்ல கண்ட்ரி வைஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 25 countries which is been importing from India அது வந்து உங்களுக்கு இங்க இம்மீடியட்டா வரும். இது அடுத்தது ரீஜியன் வைஸுமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்க உள்ள போய் பாத்துக்கலாம் ரீஜியன் வைஸ். ஸோ நான் இங்க வந்து நம்மளோட ஈஸி சூஸுக்கு வந்துட்டு நான் என்ன பண்றேன், யுனைடெட் கிங்டம் எடுக்கிறேன். 5 countries எடுத்துக்கலாம் அட் அ டைம்ல. ஸோ நான் யுனைடெட் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஓகே லெட் மீ ட்ரை வித் ஸ்ரீலங்கா அண்ட் ஜெர்மனி, பிரான்ஸ் எடுக்கிறேன் அண்ட் பங்களாதேஷ் ஆல்சோ ஐ எம் டேக்கிங் இட். ஸோ இது நான் 5 கண்ட்ரியை நான் சூஸ் பண்ணும் போதுமே நீங்க பார்க்கலாம் தெர் இஸ் அ அக்ரிமெண்ட். நம்ம கூட யாரோட அக்ரிமெண்ட் இருக்கோ அந்த அக்ரிமெண்ட் டீடைல்ஸுமே நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. ஸோ அக்ரிமெண்ட் டீடைல்ஸ் நான் ஐ மீன் 5 countries சூஸ் பண்ணனையும் ஐ எம் கோயிங் ஃபார் த next option. When I'm going for next option, the import countries HS code, it will be appearing here. You have to choose which is the import countries. The product oda HS code என்ன அப்படின்றத choose பண்ணணும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி first 6 digit வந்து it is common across the globe. நீங்களே பாத்தீங்கன்னா இங்க first 6 digit வந்து உங்களுக்கு காமனா தான் இருக்கும். அடுத்த 2 digit தான் வந்து உங்களுக்கு மாறும். Again, I want to tell you that when your உங்ககிட்ட வந்து கேட்டவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொன்னா இந்த ஸ்ரீலங்கால மட்டும் அந்த கன்ஃபியூஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். I'm just choosing randomly in Sri Lanka. Otherwise, I have only one option to choose in each country. So I have chosen it and I'm going for next. So இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா you will get all the information. இது வந்து என்னன்னா ஒரே இடத்துல நேத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்த இன்சென்டிவ் ரிலேட்டடாவும் உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைச்சிடும். அண்ட் பாலிசி, எக்ஸ்போர்ட் பாலிசி, இந்த பொருளை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாமா வேணாமான்ற டீடைலும் கிடைச்சிடும். அண்ட் இந்த பொருள் வந்து மற்ற கண்ட்ரில ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிடும். அல்டிமேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் இங்க வந்து ரீசன் வந்து என்னன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எந்தெந்த கண்ட்ரியோட எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியறதுக்கு தான். அப்படி பார்க்கும்போது பார்த்தா பங்களாதேஷ்ல there is no preference and even most favored nation tariff கூட வந்து 25%. so it is I am not going with that. So பிரான்ஸுக்கு நான் போறேன். பிரான்ஸுக்கு போகும்போது it is like a zero duty under the most favored nation tariffல வருது உங்களுக்கு. So it is a zero duty. MFN ஸ்டேட்டஸ்ல வந்து நம்மளோட பொருள் அந்த கண்ட்ரிக்கு போகும்போது it is a zero duty. And ஜெர்மனில நீங்க பாத்தீங்க அப்படின்னா it is a zero again. ஸோ இந்த மாதிரி எனக்கு மோஸ்ட் ஃபேவர் நேஷனோட இதுல ப்ரிஃபரன்ஸ்ல எனக்கு எதெல்லாம் ஜீரோ டியூட்டில இருக்கோ அந்த கண்ட்ரியை நான் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் எனக்குன்னு சொல்றது இந்தியாவுக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க மோஸ்ட் ஃபேவர் நேஷன்ல. அந்த ஸ்டேட்டஸ்ல வந்து ஒரு ஜெர்மனியும் பிரான்ஸ் யூகே எல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்தியால இருந்து இந்த பொருள் வரும்போது there is no duty அப்படின்னு சொல்றவங்க வேற கண்ட்ரில இருந்து வரும்போது நார்மலான கஸ்டம்ஸ் டியூட்டி தான் அப்ளிகபிள் ஆகும். சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இம்போர்ட்டர் இன் ஜெர்மனியோ பிரான்ஸோ யூகேலயோ இருக்கிறவங்க they prefer to buy more from India rather than the other country where there is a normal tariff will be applicable. So அதனால என்னன்னா இந்த இடத்துல நமக்கு இந்தியாவுக்கு having a advantage having a MFN status. இதுல வந்து ஒவ்வொரு பொருள் எல்லாம் வந்துட்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இருக்கும். ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லயும் வந்து உங்களுக்கு ஜீரோல இருக்கும், சம்டைம் கன்செஷனல்ல இருக்கும். அண்ட் அந்த கன்செஷனல்ல இருக்கும்போது என்னென்னலாம் நம்மளோட சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின் வந்து எப்படி இருக்கணும்ன்றதும் நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்படியெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பிளஸ் வந்துட்டு எஸ்பிசி அண்ட் டிபிடி மெஷர்ஸ், அதாவது வந்து இதெல்லாம் நான் டாரிஃப் பேரியர்ஸ்ல வருது. ஒரு பொருள் வந்துட்டு இப்போ ஃபுட் ஐட்டமா இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி லைக் எஸ்பிஎஸ்ல வரும். சானிட்டரி அண்ட் ஃபைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ் லைக் நம்மளோட ஃபுட் ஐட்டம் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான சர்டிபிகேஷன் வாங்கியிருந்தாதான் இம்போர்ட் பண்ண முடியும்னு இருக்கிற மாதிரி மற்ற கண்ட்ரிலையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாவே நம்ம யூரோப்புக்கெல்லாம் டக்குன்னு எல்லாம் நம்மளால அனுப்பிட முடியாது. பிகாஸ் தெர் ஆர் சோ மச் ஸ்டாண்டர்ட் விச் வி ஹேவ் டு ஃபாலோ. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஈவன் யூஎஸ்க்கு வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துட்டு எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனையும் முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஈட்டபிள் ஐட்டம் ஒரு இன்சிடென்ட் நடந்த இன்சிடென்ட் இது ஒரு ஈட்டபிள் ஐட்டம் அது வந்து என்னன்னா கேஷ்யூ ஹேஸ் பீன் ஃப்ரைட் இன் த பீனட் ஆயில். அந்த இதுல வந்துட்டு ரோஸ்ட் பண்ணின ஒரு கேஷ்யூ அது அந்த கிரவுண்ட்நட் ஆயில்ல வந்து ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இம்போர்ட்டர் வந்து கேஷ்யூ வந்து ரோஸ்டட் கேஷ்யூ வேணும்னு தான் இம்போர்ட்டர் சொல்றாங்க. சப்ளையர் இங்கிருந்து நம்மளோட இந்தியால இருந்து
அனுப்பும் போது வந்து என்ன பண்ணிடுறாங்க, அது வந்துட்டு அந்த கிரவுண்ட்நட் ஆயில ரோஸ்ட் பண்ணினதை அவங்க அனுப்புறாங்க. Since the importer have not insisted about the oil which has to be roasted, இவங்க வந்து சூஸ் பண்ணி நமக்கு இதுல பண்ணினா நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அதுல பண்ணி அனுப்புறாங்க. ஆனா இம்போர்ட்ல வந்து அது அப்படியே நின்னு போயிடுது. பிகாஸ் கஸ்டம்ஸ் சேயிங் தட் இதுல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வரும், அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஈட்டபிள் பின்னாடி நம்மளே பார்த்திருப்போம் இல்லையா என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ்ல இட் இஸ் பீன் ரோஸ்டட் இன் த கிரவுண்ட்நட் ஆயில்னு போடும் போது அது அப்படியே அங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பிகாஸ் இட் இஸ் கம்ஸ் அண்டர் அ SPS மெஷர்ஸ் சேயிங் தட் இந்த பர்டிகுலர் ஆயில்ல நான் ரோஸ்டட் பண்ணின ப்ராடக்ட் வந்து நம்மள யூஎஸ்ல இருக்கிறவங்க கன்சியூம் பண்ணினா most of them will be having a allergic to the groundnut oil which is being banned in USA, so we cannot allow the shipment to clear in USA ன்னு சொல்லிட்டாங்க. So we can't do anything at all. Whereas அந்த இம்போர்ட்டர் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டர் வந்து இந்த இதுக்குள்ள போய் இந்த ப்ராடக்ட கொடுத்து இந்த SPS மெஷர்ஸ் உள்ள போய் பார்த்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இதுல பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் இருக்கு, லேபிளிங் ஓடது அண்ட் ஸ்பெசிபிகேஷன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து SPS and TPT மெஷர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து என்னன்னா we have to download it and we have to read it on it because SPS and TPT measures which we cannot skip on it. அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதே சமயத்துல ஒரு தடவை நம்ம அதை பண்ணினா போதும், ஒரு தடவை அந்த ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்ல ஒரு தடவை அந்த சர்டிபிகேட்டோ நம்ம வாங்கினோம்னா போதும். எவ்ரி டைம் நம்ம அதை வாங்கணும்ன்றது அவசியம் கிடையாது. சோ அப்படியே நம்ம இங்க மேல பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் பாலிசி வந்துட்டு இது வந்து என்ன ஃப்ரீ, இந்த பர்டிகுலர் இது வந்துட்டு இந்த மேல போட்டிருக்கிறது வந்துட்டு இட் இஸ் பீன் பேண்ட் அண்ட் கீழே வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போறது வந்துட்டு இட் இஸ் ஃப்ரீ டு எக்ஸ்போர்ட். ஸோ இந்த மாதிரி பாலிசி வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும். அண்ட் டிராபேக் டீடைல்ஸ், இப்போ டிராபேக் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.30 அப்படின்ற வரைக்கும் வந்து பெர்சன்டேஜ் வந்து ஃப்ரம் யுவர் FOB வேல்யூ for this product is getting. So incentive wise வந்துட்டு உங்களுக்கு டியூட்டி டிராபேக் இருக்கு, MEIS ஸ்கீம் இருக்கு. இதுல டியூட்டி டிராபேக் பாத்தீங்கன்னா இந்த பொருளை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 1.3% வரைக்கும் வந்து உங்களுக்கு டியூட்டி டிராபேக் யூ வில் கெட் இட் ஃப்ரம் த கஸ்டம்ஸ் ஆன் த பேமெண்ட். ஒரு 1 வீக்ல நீங்க அனுப்பிச்சதுல 1 வீக்ல இருந்தே உங்களோட அதுல நிறைய ப்ராசஸ் EGM மேபி நாளைக்கு வந்து அந்த டாக்குமெண்டேஷன்ல எடுப்பாங்க. EGM எல்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டிராபேக் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும், எக்ஸ்போர்ட்டருக்கு கிடைச்சிரும். அண்ட் திஸ் இஸ் சம்திங் லைக் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சொல்லுவாங்க. இது எங்க அப்படின்னா ப்ரீ ஷிப்மெண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பேங்கர்ஸ் வில் பி கிவிங் அ லோன் ஃபார் த எக்ஸ்போர்ட்டர்ஸ் பேஸ்ட் ஆன் தயர் எக்ஸ்போர்ட் ஆர்டர். ஸோ அந்த மாதிரி வாங்கும் போது அந்த ப்ரீ ஷிப்மெண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட்ல அப்ஃப்ரண்டா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க. என்னன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன்ல அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க. இஃப் தே ஆர் MSME எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5% வரைக்கும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 12% வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட், I'm taking just telling you 12%. அந்த இதுல வந்துட்டு உங்களுக்கு 5% வந்து உங்களுக்கு upfront வந்துட்டு உங்களுக்கு reduce பண்ணிட்டு balance will be charged for you as a pre-shipment and post-shipment loan. And being a merchant exporter, they will also get benefit in this interest equalization scheme. அவங்களுக்குமே வந்து 3% வரைக்கும் concessional கிடைக்குது. This is to encourage the exports. And both the duty drawback, interest subvention, MEIS. So MEIS மே பாத்தீங்கன்னா 3% வரைக்கும் கிடைக்குது, which you have to apply with the DGFT. So இந்த மாதிரி வந்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்றது இன்சென்டிவ்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல உங்களோட காஸ்ட வந்து அதாவது இந்த சப்ளையரா வரக்கூடியவங்க வந்து அவங்களோட காஸ்ட வந்து அவங்களால calculate பண்ண முடியும். Okay, this are the country I am planning and this are the incentive I am getting. Okay, this is my expenditure part and this is my income part from the government. So இத பேஸ் பண்ணி நான் என்ன காஸ்டிங் என்ன மாதிரியான நெகோசியேஷன் என்னால பண்ண முடியும் அப்படின்றது என்னால நம்மளோட நம்ம தேடி வர அந்த ஆண்டர்பிரனர்ஸ்க்கு நம்மளால கைட் பண்ண முடியும். And GST and other levies, GST portion also it is available here. இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ 18% அப்படின்றதும் உங்களுக்கு வந்துட்டு இதுல இன்ஃபர்மேஷன் தெரியும். So you can get to know everything about the incentive part and free trade agreement and what not, everything, the SPS and TPT measures, all these informations is available in one result.
ஸோ இந்த இதையும் வந்து நீங்க கொஞ்சம் உள்ள போய் பாருங்க. உங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்டோட ஹெச்எஸ் கோட ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஹெச்எஸ் கோட வந்து ஐடென்டிஃபை பண்ணினதுக்கு அப்புறம் அந்த ஹெச்எஸ் கோட போட்டு பார்த்து ஒவ்வொரு கண்ட்ரியா பார்க்கும்போது அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அந்த அக்ரிமெண்ட்ஸ் படி நம்மள வந்து பாக்குறவங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றவங்களுக்கு we can able to advise them accordingly. And one more I would like to show you is Enterprises European Network, which is in our FIO website. I'll show you that also. I think we have some time still. So இந்த இது வந்துட்டு Enterprises European, இது வந்து FIOட வெப்சைட். இந்த FIOட வெப்சைட்ல வந்துட்டு உங்களுக்கு லிங்க்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். Downloads, trade policies, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த இதுல இருக்கும். I'll tell you where we have to go here. So இந்த டவுன்லோட்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா expand your reach to European and other global market அப்படின்றது அதுக்குள்ள போனாங்கன்னா இதுல வந்துட்டு அந்த entrepreneurs வந்து நீங்க என்கரேஜ் பண்ணுங்க to apply the details, ask them to register in this application. Mostly this application they will request a few members to apply, but in case if they are feeling that they have a IEC holder and ask them to apply in that, they have to download and they have to give all the details here. So இந்த இதுல வந்துட்டு எல்லா டீடைல்ஸும் அவங்க கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா they can send this information to this email ID. ஸோ இது இமெயில் ஐடிக்கு அனுப்பும் போது இந்த என்டர்பிரைசஸ் யூரோப்பியன் நெட்வொர்க்கோட இதுக்குள்ள உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்குள்ள போய் பப்ளிஷ் பண்றதுக்கு பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் அதை எப்படி இருக்குன்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த பப்ளிகேஷன் அண்ட் ப்ரெஸ்ஸுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஷோ யூ செப்டம்பர் மந்த் எடிஷன். ஸோ இது வந்து செப்டம்பர் மந்த் எடிஷன்ல இந்த என்டர்பிரைசஸ் யூரோப்பியன் நெட்வொர்க்கோட எல்லா கண்ட்ரியோட ஏன்னோ எக்ஸ்பிரஸ் தேர் வியூன்னு சொல்லி நாங்க இதுல சொல்லுவோம். அதாவது நியர்லி 200+ கம்பெனிஸ், ஐ மீன் companies have been registered here and more than chambers and associations are here. And அவங்களோட மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட மெம்பர்ஸ் எல்லாருமே they have expressed their view and expressed their interest in fact. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதான் இதுல இருக்கும். அதாவது என்கிட்ட இந்த பொருள் இருக்கு, நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் இல்ல இம்போர்ட் பண்ணணும்ன்ற இன்ஃபர்மேஷன். You can go here and you can see this country wise இருக்கு. இந்த business profile reference இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டென்மார்க்கோடது ஒண்ணு இருக்கு உங்களுக்கு. டென்மார்க்கோடது போய் பாத்தீங்க மீன் இந்த டென்மார்க்கோட ரிக்குவயர்மெண்ட் வந்துட்டு ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன வேணும்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருக்காங்க. தனிஷ் கம்பெனி இஸ் சர்ச்சிங் ஃபார் சப்ளையர் ஆஃப் நானோ டேப் அண்டர் மேனுஃபேக்சரிங் அக்ரிமெண்ட். ஸோ இங்க வந்துட்டு என்னன்னா, இப்ப சப்போஸ் நான் வந்து ஒரு நானோ டேப் வந்து மேனுஃபேக்சர் பண்றேன், இல்ல என்னால சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இந்த டென்மார்க்ல இருக்க இந்த பர்டிகுலர் கம்பெனி இஸ் ரெடி டு ஹேவ் அ அக்ரிமெண்ட் ஃபார் தயர் சப்ளையர். ஸோ இப்ப என்னால முடிஞ்சது அப்படின்னா ஐ கேன் கோ அண்ட் ஐ கேன் ரெஜிஸ்டர் ஹியர், ஆர் இஃப் யூ ஃபைண்டிங் டிஃபிகல்டி they can reach to FIO also to get reference of that particular reference number. இதை கொடுத்தாலும் we can able to get connected to the Enterprises European Network. So இது வந்து எதுக்காக இது வந்து ஸ்பெஷலி we have tie up with Enterprises European Network அப்படின்னா யூரோப்பியன் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு என்டர் ஆகிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனா ஒன்ஸ் நம்ம என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா they can be there until no at least for a decade they can be there. அந்த ஒரு கண்ட்ரிக்குள்ள பண்ணிட்டோம்னா போதும், அந்த யூனியனுக்குள்ளேயே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் ஒன்லி திங் நமக்கு வந்து சில அட்வைஸ் தேவைப்படும், எக்ஸ்பர்ட்ஸ் ஓட அட்வைஸ் தேவைப்படும், சஜஷன்ஸ் தேவைப்படும். ஸோ திஸ் இஸ் த பிளாட்ஃபார்ம் வேர் வி ஹாவ் அ டை அப் வித் என்டர்பிரைசஸ் யூரோப்பியன் நெட்வொர்க். தீஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் people are available here. If you have any difficulties in reaching to this European market, definitely we can able to